ஓம் கணேஷாய அனைவருக்கும் சாய்பாபான்னு பர்த்தி சாய்பாபான்னு கஞ்சி காமாட்சன்னு காசி சாலாட்சன்னு மதுரை மீனாட்சன்னு குலதேவத்தான்னு முருகான்னு ஒன்று. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் சாமி வணக்கம் வணக்கம் நமஸ்காரம். நமஸ்காரம். இது இன்னைக்கு என்ன மாதிரி பேச போறீங்க? என்ன எதை பத்தி பேச போறீங்க? இன்னைக்கு நம்ம நட்சத்திர சித்தாந்தத்தை பத்தி பேசலாம்னு இருக்கோம். ஓகே. அதை எப்படி எடுக்கிறோம், நட்சத்திரம் எவ்வளவு முக்கியம், ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும் ம். அப்படிங்கிற சித்தாந்தம். ம். அதுல எப்படி நம்ம பலன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நட்சத்திரம் முக்கியத்துவமா இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறோம். ம். அப்புறம் அதை எப்படி ஆய்வு பண்றோம், ஒரு உதாரண ஜாதகத்தோட ஆய்வு பண்ணலாமா? ஆய்வு பண்ணுவோம். டுடே அவர் குருஜி கலைப்பிரியர் இஸ் கோயிங் டு டாக் அபவுட் நட்சத்திர சித்தாந்தா. How the nakshatras are very, very important. And after giving a brief on the nakshatras, nakshatra siddhanta, then he will take one chart and then analyze that chart. Okay? ஓகே சாமி. நம்ம இப்ப ஒரு கிரகமோ ஒரு பாவாதிபதியோ எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு நம்ம பார்க்கணும். See, now what he is saying is one bhavadipati or one planet in which nakshatra it is posited. We have to see that. நம்ம பலன் பார்க்கறதுல பல முறைகள் இருந்தாலும் கூட இந்த நட்சத்திரம் என்பதுதான் சூட்சமமான விஷயம். See, to take the results, lot of methods are there, but nakshatra will it will indicate the sukshma. இப்போ ஒரு கிரகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம், அல்ல பாவாதி பத்தி பார்க்க போறோம்னா அவர் எந்த ராசியில இருக்காருன்னு பார்க்கிறோம் ஒரு முறை. See, if at all if nakshatra, I mean, one graha is there, bhavadipati is there, in which rashi is there, that is one method. அந்த கிரகத்தோட எந்த கிரகம் சேர்ந்து இருக்குன்னு பார்க்கிறது ஒரு மெத்தட். And nakshatra combination is another method. That planet combination is another method. அடுத்து ஏதாவது ஒரு கிரகம் அந்த கிரகத்தை பார்க்குதான்னு பார்க்கிறோம். Then another thing is whether any other planet aspects that. அடுத்து அது எந்த ராசியில உட்கார்ந்து இருக்குன்னு பார்க்கிறோம். அது சொல்லிட்டோம்ல, ராசியில சொல்லிட்டு. அது எந்த ராசி, அந்த பாவல்ல ராசி. In which rashi it is posited. அடுத்து அந்த ராசியாதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். Then இடம் கொடுத்தோர். where is that ராசியாதிபதி? ஃபைனலா இந்த பஞ்ச சித்தாந்தியாவில 5வது முறையா இருக்கிறது, ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும். Then finally we have to see nakshatra in the planet in which nakshatra it is posited, that also we have to see. அப்ப அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையையும் அந்த நட்சத்திரம் அதிபதியினுடைய தன்மையையும் கண்டிப்பா அது வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம். The nakshatra and nakshatra adhipati, that is the nakshatra lord, it will give that result only. இப்ப ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டா அதற்கு முதல் என்னன்னா லக்னம். See, any horoscope, the first thing we have to see is lagna. அந்த வச்சு என்னத்தை தெரிஞ்சுக்கலாம்? See, if we take that lagna, what we can understand. முதல் ஜாதகருடைய அந்த நிறமும் அவருடைய அவருடைய அந்த உடல் அமைப்பு அங்க அமைப்புகளையும் அவருடைய குணங்களையும் தெரிஞ்சுக்கலாம். The physical appearance and character, the personality of that person we can understand. அவர் வாழ்க்கையில எந்த நிலை உயர்வா போவாரு, எந்த நிலையில் தாழ்வா இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கலாம். In his life, where he will go up, where he will come down, that also we can see. அல்லது அவரு உள்ளூர்ல இருப்பாரா வெளியூர்ல இருப்பாரா அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கலாம். Whether he will be in his own place or he will go out of station, that also we can see.
இதுல முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா அவருடைய ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆயுள் ஆரோக்கியம். Important is Ayush and his health condition also we can see. அப்ப ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே அவரு வாழ்நாளில் எவ்வளவு காலம் வாழ போறாரு, எப்படி வாழ போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பலனே சொல்லணும். See, when you take an horoscope, how long that person will live, that you have to understand first. Accordingly, we have to take the results from the horoscope. இப்ப ஜாதக பொருத்தம் பார்ப்போம் இல்லையா திருமணத்துக்கு, அப்ப இதை முக்கியமா பார்க்கணும். See, especially when you go for a marriage compatibility, this has to be seen. We have to give much importance to this Ayush. இத நம்ம மனசுல வச்சுக்கிட்டு ஆய்வு செய்யணும். இப்ப 12 கட்டத்துக்குள்ள 12 விதமான காரகத்துவம் இருந்தாலும் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒன்னொன்னு நமக்கு ஒரு விஷயங்களை சொல்லத்தான் செய்யுது. 12 bhavas will give different characteristics, but each one will give the special thing. இப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்க போறோம். Now we are going to see an horoscope. அந்த ஜாதகத்துல எப்படி அவருடைய வாழ்நாள், அவருக்கு இப்ப என்ன நடந்திருக்குங்கிறத பத்தி நட்சத்திர ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் நம்ம பார்க்க போறோம். Here we are going to analyze an horoscope. In that horoscope, how his life was, and how his life is, and what happened to him. All these things we are going to analyze planet wise and nakshatra wise. Everything we are going to see. நட்சத்திர சித்தாந்தத்தை பிடிச்சாதான் தசாபுத்திக்கு தெளிவான பலனை பிடிக்க முடியும். If you understand the nakshatra siddhanta, then only dasha bhukti results you can get it. இப்போ ஒரு லக்னம் போட போறோம், ஒரு ஜாதகத்தை நம்ம இப்ப போட போறோம். Now we are going to post an horoscope. சரி, See, the horoscope has been posted. போட்டாச்சு. இது வந்து இப்ப ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஏன்னா சில பேர் மொபைல்ல பார்ப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. See, Lagna is Virchaga Lagna. Lagna is in Anuradha Nakshatra. Next, in Dhanush, Moon is there. In Moola Nakshatra. And then Rahu, next Rahu, in third house, Rahu is there. Rahu is in Uttarashada Nakshatra. Then Mithuna, Jupiter is there. It is in Mrigashira Nakshatra. Then next Ketu is there. That is Karkataka, in Pushya Nakshatra. Lagna Lord and sixth Lord Mars is in Simha. That is in Mars is in Purva Balkuni Nakshatra. Then Venus and Sun, they are in Virgo. Venus is in Uttara Balkuni Nakshatra and Sun is in Chitra Nakshatra, and Mercury and Saturn, they are in Tula. Saturn is in Chitra Nakshatra and Mercury is in Swati Nakshatra. Now running Dasha is Jupiter Dasha is running 8/8/2018 to 8/8/2034. Now Bhukti is running, Mercury Bhukti is running 11/4/2023 to 18/7/2025. Now Antara is going on, Shani Antara is going on. Right. Okay. Okay, sir. இப்ப இவருக்கு வந்து ஒரு ஜாதகத்துக்கு பார்க்க போனோம்னா இப்ப இவருக்கு வயசு என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். No, when you see an horoscope, immediately we have to see what is his age. Now his running age is 71 years, 5 days, 5 months and 6 days. அப்ப வயசை வச்சுதான் நம்ம பலனுக்கே உள்ள போகணும். Only after understanding after seeing the age, then only after knowing the age, then only we have to go for a pala. That is result. இப்ப இது இளம் வயசா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தக்கன இந்த பலனை நம்ம சொல்லணும். If he is a young age, accordingly we have to give the results.
அதே மாதிரி மிடில் ஏஜ்ல இருந்தா அதுக்கு தக்கன பலன் சொல்றாங்க. The middle age, the delineation of horoscope in a different way. இப்ப இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா எபோவ் 60 வந்துருச்சு. This is above 60. அப்ப இது வந்து அந்த பூரண தத்துவத்துக்கு வந்திருக்கு. So it has almost reached the Purna Ayush. அப்ப இந்த ஆயுள் வந்த உடனே இதுல என்ன இருக்கும்? ஆயுள் சம்பந்தமான கேள்வியா இருக்கும் அல்லது நோய் சம்பந்தமான கேள்வியா இருக்குங்கிறத நம்ம அசியூம் பண்ணணும். Here immediately we have to assume this man comes to you. See, you would have asked about health regarding health or regarding his Ayush. For that only you would have come. இப்ப இத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும். Before going further in this, we have to tell something. அதாவது ஜெகத் இலக்கணம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தை நாம் மனசுல பதிவு வைக்கணும். Here we have to understand that Jagat, that is Kalapurusha Lagna, we have to understand. அப்ப ஜெகத் இலக்கணத்துல மேசத்திலிருந்து எத்தனாவது இடத்துல இந்த லக்னம் வந்து உயிர் விழுந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். In Kalapurusha Lagna, where that prana has come when he on his birth, the Lagna is prana, no? That is the Lagna. That means at that time that it is birth took place. So when the Lagna is but at that time that birth took place. So where that Lagna is, and according to the Kalapurusha, that we have to see. எந்த கிரகமும் இல்லாம ஒரு லக்னத்தை வச்சிட்டு சொல்றதுக்கு பேர் தான் காலபுருஷ தத்துவம்னு அர்த்தம். Without any planet, just with the Lagna, we can tell the result. That is Kalapurusha Tattva. இப்ப இவருக்கு வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்திலேயே லக்னம் விருச்சிகத்துல விழுந்திருக்கு. For him, Kalapurusha 8th house is his Lagna. அதுவும் அந்த லக்னம் விழுந்த நட்சத்திரமும் அனுராதா. See, the nakshatra where that Lagna is posited is Anuradha. அந்த அனுராதா என்ற சனி இந்த லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்காரு பாருங்க. This Anuradha Nakshatra Lord, Saturn, is in 12th house and exalted. இப்ப இவர் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்காக பிறப்பெடுத்திருக்கிறார். This person is born to undergo lot of difficulties, problems. எப்படா ஒரு சாவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையில துன்பங்களை அனுபவிச்சிருக்காருங்கிறத இந்த காலபுருஷ தத்துவம் நமக்கு உணர்த்துகிறது. This Kalapurusha Tattva, what it indicates, this person is undergoing lot of difficulties, hurdles, and problems. See, most of the times you would have thought, why I should leave? When I leave from this earth? I want to go. That kind of mindset you would be having. That kind of thought process always will be coming to him. பாரம்பரியத்துல ஒரு ரூல் இருக்கு. In traditional astrology, there is one rule. அதாவது ஆயுள்காரனாகிய சனி மறைஞ்சிட்டா பூரண ஆயுளை கொடுத்து நித்திய கண்டமாக கொடுப்பான். See, if the Ayush Karaka for Ayush is Saturn. If Saturn is exalted, but it is in 6-8-12, that means you will give Purna Ayush, but Nitya Kanda. That means you will give Purna Ayush, but the whole period when he is living, lot of health problems, lot of other difficulties you would have encountered. Right. இப்ப நம்ம லக்ன புள்ளிங்கிறது தான் உயிர் புள்ளி. Now the Lagna point is the prana point. அனுராதா 2ஆம் பாவத்துல விழுந்திருக்கு, பாதம் 2ல விழுந்திருக்கு பாருங்க.
Anuradha, second pada is that Lagna point. அந்த லங்கா பாயிண்ட் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்ங்கிற கண்ணில தான் அம்சா விழுகும். See, this Lagna, அம்ச லக்னம். Lagna, and because Anuradha 2, it goes to, the Lagna goes to Virgo in Navamsha. That means Kalapurusha 6th house. அப்ப அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்ங்கிறதுனால இந்த லக்னம் என்பது நோய்வாய்ப்படுறதை சுட்டி காட்டுது. லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட ஆயுளையும் சுட்டி காட்டுது. See here, the Lagna in Navamsha, it goes to Virgo. That is Kalapurusha 6th house. So what happens is 6th house means Rogasthana. So this person will encounter lot of health problems during his lifetime. But from Lagna, it is 11th house, Labasthana. That means even though he has got lot of health problems, he will live long also. That also it indicates. சரி, இப்ப இவருக்கு நோய்வாய்ப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது நோய்க்கு எந்த பாவத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா 6ஆம் பாவத்தை எடுத்துக்கிறோம். When you talk about disease, then we have to see the 6th bhava. 6ஆம் பாவத்தின் அதிபதி செவ்வாய் எங்க அமர்ந்திருக்காருன்னா 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. The 6th Lagnadipati and 6th bhava is posited in the 10th bhava. அது சரராசியில இருக்கா ஸ்திர ராசியில இருக்கான்னு பார்க்கணும். That is a Chararasi or Sthirarasi we have to see. இந்த இடத்துல சரமா இருந்தால் அது என்ன செய்யும்னா அந்த நோய் குணமடைஞ்சிரும். See, if it is a Chararashi, that disease will come and go away. Another new disease will come and go away. That kind of things will happen. ஸ்திர ராசியா இருந்தா அப்படி நிலைச்சு நிறுதியா நின்னுக்கிறோம். See, because it's Sthirarashi, whatever the disease is getting, it stay with him. உபய ராசியா இருந்தா நிலையற்ற தன்மையா ஆயிரும், வந்துட்டு போயிடும், திரும்ப வரும். The Ubaya Rashi, the same disease will go and come. It will go and come. அப்ப இந்த இயக்கத்தன்மைகளையும் நாம் எடுத்து சொல்லணும் இவருக்கு. அப்ப நிலையான ஒரு நோயை இந்த ஜாதகருக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். See, the 6th Lord is in Sthirarashi. We have to understand this person will get the disease, permanent disease, like diabetes. Once it comes, it stays with you. BP, once it comes, it stays with you. Heart problem, once it comes, it stays with you. Same way, 6th Rogadipati is in Sthirarashi, indicate whatever the Roga is getting, it will stay with him permanently. அப்ப சராஸ்திரத்துக்கு பவர் உண்டு. பஞ்சபூத தத்துவங்களாகிய 4 பூதங்களுடைய தன்மையை வச்சு அதையும் சொல்லலாம். இப்ப இந்த ஜாதகத்துல எடுத்துட்டோம்னா இந்த 6ஆம் வீட்டின் அதிபதி நெருப்பு ராசியில போய் உட்கார்ந்துச்சு. See, Chara, Sthira, Upaya. With that also we can give the result. Apart from that, we can see through Panchaputa Tattva also. Where this 6th Bhava Lord is sitting, Lagna Lord is sitting, is in a fiery Rasi. அப்ப நெருப்பு அப்படின்னா என்ன தத்துவம் அப்படின்னா அது துடிப்பா பரவக்கூடியதுன்னு அர்த்தம். See, fire means, you know very well. If fire catches on place, it will spread very fast. It will catch the fire. The fire will catch the whole area in a fast manner. So that means whatever the disease he gets, because his Sthirarashi, it stays with him permanently. Apart from that, it will spread very fast in his body.
இப்ப நிலா ராசியா இருந்தா அது வந்து பரவாது. If it is a earthy Rasi, it won't spread. அதே மாதிரி காற்றாசியா இருந்தாலும் இது பரவும். Even airy Rasi also, it will spread. ஆனா அதே மாதிரி நீர் ராசியா இருந்தா அது ஆழமா போகும். If it is a watery Rasi, it will go deep. அப்ப இந்த தத்துவத்தை எல்லாம் வச்சு பார்த்தா ஒரு நிலம் ஒரு ஒரு பெர்மனண்டா ஒரு நோய் வரை தாக்கப்பட்டிருக்கிறது. Because it's in fiery Rashi, and because it is actually it is a Sthira Rashi, one disease has come, it is stayed permanently and spread very fast and burning him also, because the fiery Rasi is burning him also. அப்ப இப்ப இவருக்கு வந்து நோய்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது தீராத ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஆயுஷ் எப்படி இருக்க போகுது, இவருக்கு ஆயுள் காலம் எப்படி, இந்த காலகட்டங்களை பார்க்க போறோம். Here we found that is Lagna is in Kalapurusha's 8th house. That itself indicates he has come to this earth to suffer. And the Lagna Nakshatradipati Lord has gone to 12th. That indicates, and he is exalted, he is going to live long, but Nitya Aish Purna Kanda. Purna Aish Nitya Kanda. That means you will live long, but with lot of health problems. Again, that is being confirmed. This Lagna in Navamsha, it goes to Virgo. That means from Kalapurusha Lagna, it is a 6th house. Because it's 6th house is Rogasthana. On account of that, again one more confirmation we are getting that this person is going to have a disease. Because it is 11th house from Lagna, it indicates he is going to have a Purna Aish. Now we are coming to the Lagna Lord and 6th Lord. Because when we are talking about that disease, we have to take Lagna Lord, that is the person, and then 6th Lord, Rogadipati. This Lagna Lord and Rogadipati, Mars, is posited in Leo. That is 10th house, Karmasthana. That itself indicates he has come here to undergo some particular karma. And the 6th Lord is posited there. On account of that, through disease, he is going to dissolve his karma. And it is because of Sthira Rashi, whatever the disease is going to get, it is going to stay permanently. Because it is fiery Rashi, that it is going to spread very fast and consume also. Because fire will consume it. It will spread fast and it will burn everything. It will consume everything. That means Rogadipati is posited in fiery Rashi. It is posited in fiery Rashi. So it is going to consume him very fast. And this Roga will stay permanently and it will consume him very fast. That it indicates this is all this mean. Whatever the thing we have seen now, I just summarized. சொல்லுங்க, இப்ப சம்மரைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும். ரைட், வெரி குட். நல்ல விதமான கருத்தை சொல்லிட்டீங்க. அப்ப விதிகளை சொல்லிட்டோம். பாவங்களும் கிரகங்கள் வைத்து ஒரு மனிதனுடைய விதியை சொல்ல முடியும். இப்போ வந்து ஆயுஷ பத்தி பார்க்கலாம். நீ இப்ப ஆயுஷ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தசா தான். இப்ப தசா புத்தி அந்தரத்தை நம்ம ஆய்வு செய்யணும். See, we have given the rules. What kind of how the person will be, because he's 71 years, 72 is running. So he will be much worried about his health and Aish. That is why we have seen what is the health position. That already we have seen. Now we are coming to Dasha Bhakti to see his
Aish. இப்ப தசை குரு தசை. இந்த குரு வந்து லக்னத்துக்கு எங்கே அமர்ந்திருக்காருன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். Now, running dasha is Guru dasha. We have to see where is that Guru is posited. லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்காரு. He is in 8ஆம் இடம்னா ஆயுள் ஸ்தானம். 8th house, Ayusthana. அவர் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்க்கணும். Then Guru is in which nakshatra? அப்போ ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனைத்தான் தரும். This Guru will give whatever the nakshatra it is posted, that kind of result only it will give. அப்ப அவர் மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த வீட்டின் அதிபதி, அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியம் 1, 6, 8 இருக்கிற இடம் 8. யாருங்க? செவ்வாய்ங்கிறது 1க்குடையவர், மிருகசீரிஷின் அதிபதி 1க்கும் 6க்குடையவர், 8ல் அமர்ந்துள்ளார் நட்சத்திராதிபதி. நட்சத்திர 10ல தான் இருக்காரு. இல்ல நட்சத்திரம் இல்ல, இந்த குரு வந்து 8ல இருக்காரு, அதையும் சேர்த்துக்கறணும். Okay. See, what he says is, see, Jupiter dasha is running. That Jupiter is in 8th house. See, in which nakshatra? Mars nakshatra. Who is the Mars? Lagnadipati and 6th lord. So 1, 6, and Jupiter is in 8th. So 1, 6, 8. அப்போ 1ஆம் பாவம், 6ஆம் பாவம், 8ஆம் பாவம்ங்கிறது அவருக்கு இறுதி தசையை காட்டுகிறது, கர்ம தசையை காட்டுகிறது. So, and also our Mars 10ல உட்கார்ந்திருக்கனால கர்ம தசைன்னு சொல்லலாமா? ஆமா. So here what he says is, one is that person, native, 6th is Roha, 8th is the chronic disease, and then that Nakshatradipati is posited in 10th house, so that karma place, 10th house is the karma place. So we can conclude Jupiter is the karma dasha. இவருக்கு இந்த தசை ஆரம்பிச்சதுலேருந்தே நோய் வந்துடும். See, when Jupiter dasha started, this person would have got a chronic disease. இப்ப இந்த தசைங்கிறத நம்ம பார்த்தோன்னே அது கண்டுபிடிச்சிட்டோம். புத்திங்கிறது தான் இந்த நடத்த போகுது. Dasha will give the broad outline. What is going to happen in this dasha? What kind of dasha? Then Mercury Bhukti will say that is Bhukti. Now Mercury Bhukti is running. Bhukti will say that is whatever dasha period decides, it is going to implement it. அப்ப இப்ப இந்த புத்தி வந்து புதன் புத்தி நடக்குது. Now that Mercury Bhukti is going on. அந்த புத்திநாதனே 12ல தான் இருக்காரு பாருங்க. That Bhuktinatha is in 12th house. அப்ப இவர் வந்து இந்த புத்தியை தாண்ட முடியாது. So that means he will not cross this Bhukti. அப்ப புத்தி சுவாதி நட்சத்திரத்துல விழுந்திருக்கு. See why that Bhukti, he can't cross that Bhukti, because 12th house is the end. 12th hospital, 12th house is the end of life. 12th house is the hospital. So what happens is that Bhuktinatha is posited in 12th house. So either he will be hospitalized or end of the life. And Bhuktinatha is in Swati Nakshatra. அந்த ராகு 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்காரு. Rahu is posited in 3rd house. ராகுவை பத்தி அவருக்கு சொந்த வீடு கிடையாது இல்லையா? Rahu doesn't have any own place. அப்ப அவருக்கு அவர் இருந்த வீட்டின் அதிபதி ஒரு தடவை எப்படி இருக்காரு, எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்துடணும். Then that for Rahu, who has given the house? Saturn. The Saturn, how is the Saturn? That we have to see. அவர் 12ஆம் பாவத்துல இருக்காரு. He is also in 12th bhava. அப்ப இவருக்கு எல்லாமே 8, 6, 8, 12, 10 காட்டுது. See, everything is showing 6, 1, 6, 8, 10, 12. அப்ப நம்ம இந்த குரு திசையில சனி புத்தியில அவருக்கு ஆயுள் முடிய போகுது. Budan Bhukti. புதன் புத்தியில See, then we can conclude
in Jupiter Dasha, Mercury Bhukti is Ayush is going to end. அப்ப இப்ப நடக்கிற தசா புத்தி அந்தர வரைக்கும் நம்ம போகணும். Now we have to go to Antara. இப்ப அந்தர வந்து ஓகே சொல்லிருச்சுன்னா முடிஞ்சிடும். If Antara also says okay, then it will be over. இப்ப அந்தர வந்து 8, 12, 6, 8, 12, 10 காட்டுதான்னு பார்ப்போம். Then Antara, we have to see whether it indicates the 6, 8, 12. அந்தர சனி அந்தரத்தை காட்டுது. Antaram is Shani. அது பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதியில இருந்து 2025ல இருந்து 18/7/2025 வரைக்கும் இருக்கு. Then that is Antara is from 1/3/2025 to 18/7/2025. Up to that it is there. அப்ப இந்த அந்தரத்துக்குள்ளதான் முடிய போகுது. That means before that Antara is prana will go. இந்த சனிங்கிறதுனால இந்த அந்தர தொடக்கத்திலேயே முடிச்சிரும்னு அர்த்தம். இந்த 18 நாளினுடைய தொடக்கத்திலேயே முடிச்சிரும். The Antara is Shani, so within that period it will end. இப்ப இந்த சனி எங்க இருக்காரு? 12th இருக்காரு. Where is the Shani? It is in 12th. அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? சித்ரா நட்சத்திரத்துல இருக்காரு. In which nakshatra is there? He is in Chitra nakshatra. அந்த சித்திரத்தின் அதிபதி 10ல இருக்காரு. The Chitra nakshatra, who is the Chitra nakshatra lord? Mars. He is also in 10th. அப்ப பாருங்க, இப்ப இந்த சனிதான் அவரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். That Saturn will end his life. அதனால அன்று 4ஆம் தேதிக்குள்ளேயே பிகினிங்லயே முடிச்சுறாரு. On 4th March 2025, this person is expired. அப்ப ஒரு மனிதனுடைய எந்த ஒரு சம்பவத்தையும், அது ஆயுளா இருந்தாலும் சரி, திருமணமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சம்பவத்தையும் நாம் நட்சத்திரத்தின் பிடிச்சோம்னா நச்சுன்னு பலன் சொல்லிடலாம். Here, if you take any incident, any event, if you take the nakshatras, automatically you can give the results. Because you see Shani Antara is going on. Shani is actually a third lord. And apart from that, for Sthira Rashik வந்து 3ஆவது அதிபதி வந்து இது இல்லைங்களா, மாரகாதிபதி இல்லைங்களா? மாரகாதிபதி அதான் ராகு இருக்காரா? அதனாலதானே அந்த புதன் வந்து ராகுடைய ஸ்டார்லயே இருக்காரு இல்லையா? அதான் சொல்றேன், 3ஆவது இடம்ன்றது மாரகஸ்தானம் சிரராசிக்கு. ஆமா, உபமாரகா தானே, உபாயில். இவருக்கு மாரகஸ்தானம் அதானே? இவருக்கு மாரகஸ்தானம் ஸ்திர லக்னக்கு அதானே? ஆமா. See here, see the Saturn is the third lord. Saturn Antara is going on. Even Mercury Bhukti itself, Mercury is in Raga Nakshatra. Ragu we know is a Kala. That is Kala's mouth. It is in third house. That is in the Marakasthana. So Mercury Bhukti itself indicates that in this Mercury Bhukti is going to die. That is before 7/2025. Then with which Bhukti? We have to identify the Bhukti also. Because up to 7/2025, what is the Bhukti is going on? Saturn Bhukti is going on. So Saturn Bhukti, Saturn in which nakshatra is again third lord. Mercury Bhukti lord is in Raga nakshatra, Raga is in third. And again supportive factor is Saturn is the third lord. And Saturn, he comes as a Antara lord. Mercury Bhukti, Antara is Saturn. Saturn is in which nakshatra? It is in Mars nakshatra. Who is the Mars? He is a 1, 6, and he is positioned in 10th house, 10, and the Saturn is positioned in 12th.
So 1, 6, 10, 12. See, everything is indicating from Dasha Lord to Bhukti Lord to Antara Lord, everything is indicating 1, 6, 8, 10, 12. That is first native, Rogasthana 6. Then 8th house is the again Aish and chronic disease. 10th Karmasthana and 12th house is the end, hospitalization and end. So everything is indicating that his Aish is going to be end in Jupiter Dasha, Mercury Bhukti, Saturn Antara. So this is how, when you take the nakshatras, this is how you can conclude the event. See, here we are talking about the death of the person. See, for any incident, marriage, childbirth, going to foreign country, or getting a job, any incident, you can connect like this with the nakshatra and take the good results. ஓகே. இப்போ உங்களோட கிளாஸ் வந்து நட்சத்திர சித்தாந்தம் நடத்த போறோம் இல்லையா? அது என்ன நடத்த போறோம்? அதுக்கு என்ன ஒரு இந்த ட்ரையல் கிளாஸ் மாதிரி உண்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. பதில் சொல்ல முடியுமா? இப்போ ஷார்ட்லி we are going to take நட்சத்திர சித்தாந்தா கிளாஸ் எடுக்க போறோம் இல்லையா? ஆமா. அதை பத்தி சிலபஸ் எப்படி என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதை பத்தி சொல்ல முடியுமா? See, I just asked him, sir, you are going to take Nakshatra Siddhanta class. Can you give some highlights on that? Nakshatra Siddhanta. Apart from that, 27 நட்சத்திரத்தின் தன்மைகளை பத்தி நம்ம படிக்க போறோம். செந்தில், நான் இன்னைக்கு கிளாஸ்ல இருக்கேன். இன்னைக்கு பந்துன்றனால வரல. நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். வீட்டில் இருக்கான், சுரேஷ் இருக்கான், ஆள் இருக்கும். 27 நட்சத்திரத்தினுடைய தன்மைகளையும் இயல்புகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். The Nakshatra Siddhanta, we are going to talk about all about 27 nakshatras and this is காரகத்துவம் கொடுக்க போறீங்களா? ஆமா, அதனுடைய தன்மைகளும் அதனுடைய காரகத்துவத்தை பத்தி நம்ம பேச போறோம். Nakshatras character and karakatwas, everything we are going to give, we are going to explain it. அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. Every nakshatra has got its own character. அப்ப அந்த நட்சத்திரத்துக்குள்ள அந்த கிரகமோ அந்த பாவாதிபதியோ விழுகும்போது அவர்கள் அந்த நிலையை அடைவாங்க. See that any planet posited in that nakshatra, it will give that kind of, that is a sukshma. Nakshatra is a sukshma. It will give that kind of results. இப்ப இந்த லக்னத்தினுடைய நட்சத்திரம் அனுராதா. See, the chart we have seen is, Lagna is Anuradha Nakshatra. அப்ப அந்த அனுராதாவினுடைய கேரக்டர் என்னன்னா, எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு தன்மை உள்ள நட்சத்திரம் இந்த அனுராதா. This Anuradha Nakshatra, it will go along with everybody. It won't go against with anybody. It will go along with. ஹலோ, சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க சொன்னது. இது அனுராதாங்கிறது ஒரு பனைமர மாதிரி ஸ்ட்ராங்கானது. This Anuradha is like a palm tree. இது வந்து ஒரு வைரக்கட்டை மாதிரி அனுராதா. This is like a diamond. அப்ப இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம இங்க சொல்ல போறோம். The nakshatra qualities and karakatwas, we have got lot, we are going to tell everything. ஆனா இவர் லக்னாதிபதி செவ்வாய் போய் பூர நட்சத்திரத்தில் இருக்காரு. பூரம்ங்கிறது என்ன? அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவர் இவர். See here, this Lagnadipati is posted in Purva Palkuni. So what is that Purva Palkuni? It is binded by love and affection.
அதே மாதிரி இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அந்த ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப மூல நட்சத்திரத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. Every nakshatra will emit some energy and will give some character. See, now moon is in Moola Nakshatra. இந்த மூலம் அப்படின்னால என்ன? What is that Moola? மூலம் அப்படின்னாலே சார், நீங்க அசையும் போதெல்லாம் உங்க குரல் போயிரு கட்டா வருது. சரி, வேர்னு அர்த்தம். See, Moola means it is a root. அப்ப அந்த குடும்பத்துக்கு ஆணி வேற இருப்பார் இவர். See, that means for that family you will be the root. இவருடைய தாயும் அந்த மாதிரி இருந்திருப்பாங்கன்னு அர்த்தம். Even his mother also would have been like that only. அது மாந்தியோட சேர்ந்திருக்கு பாருங்க. It is associated with Mandi. அப்ப இவருக்கும் தாய்க்கும் இவர் தாய் இறந்துட்டா கூட இந்த தாயுடைய ஆன்மா இந்த இவருடைய ஆன்மாவோட ஒரு ஐக்கியம்னு அர்த்தம். See, that means even mother is died, that mother will be that what is that soul always will be connected to this person. இந்த மாதிரி நம்ம 27 நட்சத்திரத்தின் தன்மைகளையும் அதுக்குள்ள பரிகாரங்களையும் அதை எப்படி இயக்குறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்ல போறோம். We are going to talk about 27 nakshatras and then we are going to talk about the parigara also, remedies also. For எல்லா நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு பரிகாரம் சொல்ல போறீங்களா? ஆமா. For each nakshatra we are going to give the remedy also. அதே மாதிரி ஒவ்வொரு பாதத்தையும் நம்ம இத பகுத்து சொல்ல போறோம். See, we are going to that nakshatra, not only nakshatra pada also we are going to touch. பாதத்தின் வழியாகவும் எப்படி பலன் எடுக்க போறோம்ங்கிறதையும் நம்ம இத பார்க்கிறோம். Even through pada also how to take the results that we are going to tell. அப்படிங்கறத நம்ம இத பார்க்கணும். In Nakshatra Siddhanta class all these things will be dealt. இப்ப பாருங்க, இந்த கேது நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரத்துல போய் விழுந்திருக்கு. See in this chart Ketu is in Pushya Nakshatra. அது வந்து குரு பகவான் பிறந்த நட்சத்திரம். That is Guru Bhagavan's birth star. இவங்களுக்கு இயற்கையாவே இவருடைய சந்ததிக்கு இவர் பெண் வர்க்கத்துக்கு தெய்வ அனுக்கிரகம் இருக்கும். That means only for girl தான் தெய்வ அனுக்கிரகம் இருக்குமா, ஆம்பளை பசங்களுக்கு இருக்காதா? இல்ல, இருக்கும். அவங்க பெண் சந்தையிலிருந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இவங்களுக்கு பெண் சந்ததி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட இருந்து இவங்களுக்கு அருள் வந்திருக்குன்னு அர்த்தமா? என்ன சொல்றீங்க? இல்ல சார், ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்குன்னு அர்த்தமா? ஆசீர்வாதம் வந்திருக்கும். ஆஹா, கேத்துன்னா அவங்க பாட்டி பக்கம் இல்லையா, அதுக்கு சொல்றீங்க? பாட்டி வழியா, தாய் அவங்க பாட்டி வழியா. See, what is this is Ketu is in Pushya Nakshatra, Pushya is in Guru's birth star. So through his mother side parents, that is mother's mother and like that, through them you would have got some Ashirwad. இவங்களுக்கு அது அந்த பூச நட்சத்திரமா இருக்கிறதுனால இந்த குடும்பத்துக்கு கண்டிப்பா வீசிங் ட்ரபிள் இருக்கும் இந்த வர்க்கத்துல. Yeah, because it's a Pushya Nakshatra, he is his clan, that means himself or his brother or his sons or his daughter, anybody connected to him, that is his clan, it is his family, some wheezing problem will be there. இப்படி நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம். இது பிரீஃபா நம்ம படிக்க போறோம். See, like this we can go and tell. So we are going to talk about all these things in our Nakshatra Siddhanta. Okay. Okay, வணக்கம், நன்றி. வணக்கம்.